بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விதிகளை நம்ம அறிந்து வருகிறோம். இறுதியாக இந்த கியாஸ்ண்டா என்ன என்பதற்கு அப்படி ஒன்று இருக்கிறதா என்பதற்கு உரிய சான்றுகளை நம்ம பார்த்துட்டோம். ஒன்றிலிருந்து ஒன்றை விளங்குறதுன்னா எப்படி என்றால் அதுக்கு பல அம்சங்கள் அதில் இருக்கிறது. உதாரணமாக குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ ஒரு விஷயம் கூடாது என்று இருக்குன்னு வைங்க, கூடாதுன்னு வந்தால் அதை எப்படி விளங்கிக்கிடுவோம்? கூடாதுன்னு விளங்கிக்கிடுவோம், மாற்று கருத்து கிடையாது. கூடாது என்று சொல்வதோட ஏதாச்சும் ஒரு காரணம் அதில் சேர்க்கப்பட்டுருச்சுன்னு வைங்க, அப்போ நம்ம விளங்க வேண்டிய முறை என்னன்னு கேட்டால், அந்த காரணம் இருந்தால் தான் அது கூடாது, அந்த காரணம் இல்லைன்னா அது கூடும். கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயம் கூட நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு இடத்துல ஹதீஸில் ஒரு குர்ஆனில் ஒரு விஷயம் கூடாதுன்னு வந்துடும். பொதுவாகவே அந்த அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிறது தானே, மனப்பாடம் பண்ணவர் காரணத்தை விட்டுட்டு கூட மனப்பாடம் பண்ணியிருப்பார். அப்போ நம்ம தேடி பார்க்கணும். தேடி பார்த்து இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக இதை கூடாதுன்னு சொன்னாங்களா, அல்லது குறிப்பிட்ட ஒரு ரீசன் சொல்லி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், தேடி பார்க்கணும். அப்போ குறிப்பிட்ட ரீசனுக்கு செஞ்சாங்கன்னு வந்துருச்சுன்னு சொன்னால், நம்ம அந்த ரீசன் இருந்தால் தான் அது கூடாதுன்னு சொல்லணும். அந்த ரீசன் இல்லாத இடங்கள்ல எல்லாம் எது கூடாதுன்ற மாதிரி தெரிகிறதோ அது கூடாதுன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஒரு காரணத்தோடு சொல்லிட்டாங்க. இதுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தால் சில உதாரணங்களை பார்த்தா உங்களுக்கு விளங்கிடும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஸஅப் இப்னு ஜஸ்ஸாமா அப்படிங்கிறவர் ஒரு சஹாபி. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் இந்த வேட்டையாடக்கூடிய திறமை படைத்தவர். அவர் என்ன செய்யறார், ஒரு காட்டு கழுதையை வேட்டையாடி அதை ரசூலுல்லாஹ் கொண்டாந்து கொடுக்குறார். அதாவது வேட்டையாடி காட்டு கழுதையை கொண்டாந்து கொடுக்குறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாம்ப்பா எடுத்துகிட்டு போ என்று மறுத்துட்டாங்க. இந்த அளவு மட்டும் சில ஹதீஸுகளில் வருது. அதாவது அதுக்கு காட்டு கழுதையை வேட்டையாடிட்டு வர்றாரு, அதை ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டாந்து கொடுக்குறாரு. இது வேணாம் எடுத்துக்கிட்டு போன்று ரசூலுல்லாஹ் மறுத்துட்டாங்க. மறுத்தார்கள்னு வருது, என்ன சொல்லி மறுத்தாங்க, நம்மளை விளங்கிற வேண்டியதான். மறுத்துட்டாங்க. இது மட்டும் இருந்தால் நம்ம எப்படி விளங்குவோம்? காட்டு கழுதை ஹராம்னு விளங்கிடுவோம். ஏன்னா அவருக்கு கொண்டு வந்தது காட்டு கழுதை, அதை ரசூலுல்லாஹ் கொண்டாந்து அவர் அன்பளிப்பாக கொடுக்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. அப்போ ஒரு ஹலாலாக இருந்தால் ரசூலுல்லாஹ் மறுக்க மாட்டாங்க, கூடாத ஒன்றாக இருந்தால் தான் மறுத்துருப்பாங்க. அவள் மறுத்துட்டாங்கன்னு மட்டும் வச்சு பார்த்தோம்னு சொன்னால், இதில் கிடைக்கக்கூடிய சட்டம் என்னன்னு கேட்டால், காட்டுக்கழுதை கூடாது, காட்டுக்கழுதை உண்பதற்கு தடை அப்படின்னு தான் நம்ம விளங்கணும். ஆனால் இந்த ஹதீஸில் புகாரில் வரக்கூடிய நிறைய ஹதீஸுகள் வருது. புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் இதை மறுத்ததுக்கு காரணமும் சேர்ந்து வருது. சும்மா மறுத்தார்கள்னு சில இடத்துல வந்தாலும் இதை ஏன் மறுத்தார்கள் என்பதற்குரிய காரணத்தை ரசூலுல்லாஹ்வே சொல்லிடுறாங்க. 1825 பாருங்கள் புகாரியில் அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அன்னஹு அஹ்தாலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிமாரன் வஹ்ஷியன். இந்த ஸஅப் இப்னு ஜஸ்ஸாமா என்பவர் ரசூலுல்லாஹ்வுக்கு நினைஞ்சார் வஹ்ஷின்னா காட்டு கழுதை 2 வகை இருக்குது. இந்த வீடுகளில் வளர்க்குறோம்ல அந்த மாதிரி கழுதை ஒன்று, காடுகளில் இருக்கும், அது மனுஷனுக்கு அடங்காது. அந்த காட்டு கழுதைகள் அதை கொண்டாந்து வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அந்த வேட்டையாடி கொண்டாந்து என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கொடுக்குறார். ஓஹோ பில் அபவாங்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் இருக்கும்போது கொடுக்குறாங்க. ரத்தஹு அலைஹி, அது அவர்கிட்ட திருப்பி கொடுத்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் ரத்து செஞ்சிட்டாங்க. ரத்து செஞ்சால் என்ன, அவங்க கொடுத்த ஒரு மூஞ்சில் ஒரு கவலை தெரியுமில்ல, என்னடா அவ்வளோ ஆசையாக வேட்டையாடி கொண்டாந்து கொடுக்குறோம், இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்க வாங்கிக்கிற மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி அவர் முகத்தில் ஒரு கவலை தென்படுகிறது. ஃபலம்மா ரஆ மாஃபி வஜிஹி, அவருடைய முகத்தில் உள்ளதை ரசூலுல்லாஹ் பார்த்த பொழுது, முகத்தில் உள்ளதுன்னா முகத்தில் உள்ள கவலையை, முகத்தில் இருக்கக்கூடிய கவலையை ரசூலுல்லாஹ் பார்த்த பொழுது கால் அவங்க சொன்னாங்க,
இன்னா லம் நருத்தஹு அலைக்க இல்லா அன்னா ஹுர்முன். ஹுர்மு என்றால் இஹ்ராம் கட்டியவர்கள். நாங்கள் இஹ்ராம் கட்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை தவிர வேறு காரணத்திற்காக உனக்கு நாங்கள் திருப்பி தரல. இதை ஏன் மறுத்தோம் என்று கேட்டால், இந்த பொருளை உன்ட்ட மறுக்கணும் என்பதற்காக மறுக்கலை, அல்லது காட்டு கழுதை ஹராம் என்பதற்காகவும் மறுக்கலை. எதுக்கு மறுக்கிறோம் என்று கேட்டால், இஹ்ராம் அணிந்தவர்கள் தானும் வேட்டையாடக்கூடாது, நமக்காக வேட்டையாடி கொண்டாந்து தந்தாலும் பெறக்கூடாது. இஹ்ராம் அணிந்தவர்களை வந்து என்ன செய்யக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, தடுக்கப்பட்டிருக்கு. இஹ்ராம் அணிஞ்சவர் வேட்டையாடக்கூடாதுங்கிறது தெரிஞ்ச விஷயம். எனக்காக வேண்டி இன்னொருத்தர் வேட்டையாடி கொண்டு வந்தாலும் அதை நான் வாங்கிக்கிறக்கூடாது என்று வேறு ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இப்போ காரணத்தை சொல்லிடுறாங்க. இப்படி இன்னா லம் நருத்தஹு அலைக்க, நாம் இதை உமக்கு திருப்பி தரவில்லை, இல்லா அன்னா ஹுர்முன், நாங்கள் இஹ்ராமாக இருக்கிறோம் என்பதை தவிர வேறு எதற்காகவும் என்ன செய்யலை, திருப்பி தரல. இப்போ என்ன செஞ்சிருந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்டு கழுதையை வேணாம்னு சொன்னார்கள்ங்கிறத என்னத்துக்காகன்னு விளங்கிக்கிறனே, என்னென்னதுலாம் விளங்கலாம். இஹ்ராம்னால தான் மறுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ரெண்டு விஷயம் இல்லைண்டாவது. ஒன்று, காட்டு கழுதை ஹராமு கிடையாது. சாதாரணமாக நம்ம என்ன செய்யலாம், ஆடு மாடு சாப்பிட்ற மாதிரி காட்டு கழுதைகளை வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது என்பது அதிலிருந்து விளங்குகிறது. ரெண்டாவது என்ன விளங்கும் என்றால், ஒரு ஆள்கிட்ட மறுக்கிறோம்னா அவர் மேலே ஒரு கோபம் இருந்தால் கூட மறுப்போம்ல. ஒரு ஆள் மேலே நமக்கு மன வருத்தம் இருந்தால் என்ன செய்வோம், அவர் தர்றதை மறுத்துருவோம். அந்த மாதிரி மன வருத்தமும் இல்லை இவருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவர் கொண்டு வந்ததை ஏன் மறுத்தார்கள் என்று சொன்னால், இவர் மீது மன வருத்தம் இருக்குது என்பதற்காகவும் மறுக்கலை, காட்டுக்கழுதை ஹராம் என்பதற்காகவும் மறுக்கவில்லை. வேறு எதுக்கு மறுத்தாங்க, இஹ்ராம் அணிந்தவர் வந்து வேட்டையாடக்கூடாது, அவருக்காக மற்றவங்களும் வேட்டையாடக்கூடாது. இந்த ஒரு சட்டத்தின் காரணமாகத்தான் நீ கொண்டு வந்தால் இஹ்ராமில் இருக்கிறேன், இஹ்ராமில் நான் ஹஜ்ஜை முடிக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, உம்ராவை முடிக்கிற வரைக்கும் நான் வந்து வேட்டையாடக்கூடாது. எனக்காக வேட்டையாடாத பொருள்களை வந்து சாப்பிட்டுக்கலாம். வேட்டையாடுதல் என்று சொன்ன, அதாவது கோழி ஆடு இந்த வீடுகளில் வளர்க்கக்கூடியது அந்த மாதிரி அதுகள்லாம் சாப்பிட்டுக்கலாம். வேட்டையாடுவது காட்டில் சுதந்திரமாக நிற்கும்ல, அதை போய் வந்து பிடிச்சிக்கிட்டு வேட்டையாடுறது, முயல், மான், காட்டு கழுதை, இந்த மாதிரி காட்டு எருமை, இந்த மாதிரியான பிராணிகள்லாம் வந்து வேட்டை பிராணி. அந்த வேட்டை பிராணிகள் வந்து இஹ்ராம் அணிந்தவர்கள் வந்து அதை தாக்கக்கூடாது, அந்த ஒரு காரணத்துக்கு மறுத்தாங்கன்னு வருது. இதுதான் கேஸ்னு ஒன்றிலிருந்து ஒன்றை வழங்குகிறோம். ஒரு விஷயத்திற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் அந்த காரணத்தோடு அதை நிறுத்தி கொள்ளணும். பொதுவானதாக அதை ஆக்கிடக்கூடாது. ஏன்னா பொதுவானதாக ரசூலுல்லாஹ் சொல்லலையில் காரணத்தை விளக்கிடுறாங்க. இப்படி விளங்குறதும் கூட கேஸ் தான். கேஸ்னா என்னது, இது அப்படி இந்த சம்பவம் வழங்கிட்டு போகாமல் என்ன செய்யணும், அப்போ இந்த காரணத்தினால தான் அதை மறுத்திருக்கிறாங்கன்னா பொதுவாக அது தடுக்கப்பட்டது இல்லைன்னு வழங்குறோம்ல, அந்த மாதிரி விளங்குறதுக்கும் கேஸ் என்று சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம், இன்னொரு விஷயத்தை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் 3316வது ஹதீஸில் இருக்கிறது. இதே மாதிரியான விஷயந்தான். என்ன விஷயம்னு கேட்டால், நீங்கள் இரவில் தூங்கும் பொழுது பாத்திரங்களை மூடி வச்சுருங்க, தோல் பாத்திரங்களுடைய வாய்களை கட்டி வச்சுருங்க, வாசலை சாத்தி வச்சுருங்க, சிறுவர்களை வந்து இஷா நேரத்தில் வெளியே விடாமல் தடுத்து வச்சுக்கிறங்க. அது மாதிரி விளக்குகளை அணைத்து சொல்லுங்கள். தூங்கும்போது விளக்குன்னு அணைச்சிரு, இதான் நமக்கு டாபிக். தூங்கும்போது விளக்கை அணைத்து விடுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ தூங்கும்போது விளக்கை அணைத்து விடுங்கள் என்று இது மட்டும் சொல்லப்பட்டுச்சுன்னா வைங்களேன், அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, தூங்கும்போது இந்த விடி லைட்டு போட்டு தூங்குறது, லைட்டை போட்டு தூங்குறது, இதுகளெல்லாம் கூடாதுன்னு வந்துடும். அப்படி தானே சொல்லுது. தூங்கும் அத்தஃபிவு, நீங்கள் அணைத்து விடுங்கள், அல் மசாபிஹ, விளக்குகளை அணைத்து விடுங்கள், இந்த ருக்காதி, ருக்காதுன்னா தூக்கம், நவமு ருக்காது எல்லாம் என்னது, மம்பா சனாமி மர்க்கதினான்னு கேட்பாங்க இல்லை, எங்கள் தூக்கத்திலேருந்து மர்க்கதுன்று அந்த வாசகம். இந்த ருக்காது என்றால் தூக்கம். அப்போ தூக்கத்தின் போது விளக்குகளை மிஸ்பாகுகளை ஆஃப் பண்ணிடுங்க, அணைத்து விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று வருதில்ல. இதை மட்டும் வச்சா நம்ம என்ன வழங்குவோம், இப்போ விடி லைட்லாம் போட்டு நம்ம தூங்குறோம்ல, அதெல்லாம் பிழைன்னு வந்துடும். அதில் மொத்த பெரிய லைட்டே போட்டுட்டே தூங்கிடுவாங்க. அதெல்லாம் இருட்டில் தான் தூங்கணும், வெளிச்சத்தில் தூங்கவே கூடாது. அப்போ அப்படிங்கிற அர்த்தம் அதில் வந்துடுது. ஆனால் வெளிச்சத்தில் தூங்கக்கூடாது என்பதற்காக சொன்னாங்களா,
வேறு ஏதாவது காரணத்துக்கு இதை சொன்னாங்களா என்றால் இது பற்றி வரக்கூடிய சில ஹதீஸுகளில் அந்த காரணமும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்குன்னா, இன்னல் ஃபோய்சிக்கத்துனா எலிக்கு பேர், ஃபாசிக்குன்னா பாவி, ஃபோய்ஸுக்குன்னா சின்ன பாவி, சின்ன பாவின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க எலிக்கு. அந்த அந்த எலி இருக்குது, அது ரூபமா இஜித்தரத்தில் ஃபத்தீலத்தை, திரியை, அந்த விளக்குன்னு சொன்னாலே திரி தான். அந்த காலத்தில் விளக்குன்னா வேறு என்ன டீப் லைட்டாக வச்சுருந்தாங்க இல்லை, ஒரு ஒரு ஏதாவது ஒரு கோப்பையில் ஒரு கப்பில் எண்ணெயை ஊற்றுவாங்க, அதில் ஒரு திரியை போடுவாங்க, அந்த திரியை கொளுத்துவாங்க, அந்த திரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அதுலேருந்து வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அதில் எண்ணெய் ஊற்றுவாங்கன்னா அந்த மண்ணெண்ணெய் அப்போ கிடையாது, ஆலிவ் ஆயில், இந்த விளக்கெண்ணெய், ஜெய்த்தூன் எண்ணெய் தான் ஊற்றுவாங்க. அப்போ அந்த 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 எண்ணெயுடைய டேஸ்ட்டுக்காக என்ன செய்யும்னு கேட்டால், எலி அந்த திரியை இழுத்துக்கிட்டு சாப்பிட்றதுக்காக இழுக்குமா, இழுத்துக்கிட்டு நெருப்போடவே கொண்டு ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடும் வாட்டுக்கு போய் ஏதாவது குடிசை மேலே போட்டு விட்ரும், அப்புறம் பற்றி எரிஞ்சிரும். அப்போ நெருப்பை இழுத்துக்கிட்டு போய் என்ன செஞ்சிடும்னு கேட்டால், ஒரு ஃபைனல் வயசுக்கத்தை எலிகள் ருப்பமா சில வேளையில் இஜ்ஜு தர்றத்தில் ஃபத்தீலத்துனா அந்த விளக்குக்கு போடுற திரி ஏற்றுவாங்கள்ல, அது மாதிரி உள்ள அந்த திரிக்கு பேர் ஃபத்தீலத்து. திரியை இழுத்து கொண்டு சென்று அஹ்ரக்கத்து அஹ்லல் பைத்தி, வீட்டில் உள்ளவர்களை எரிச்சு போடும் என்ற காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ விளக்கு அணைக்க சொன்னது வெளிச்சத்தில் தூங்கக்கூடாது என்பதற்கு இல்லை, வேறு எதுக்கு? இந்த எலி என்ன செய்யும்னா, அந்த விளக்கு திரியை இழுத்துக்கிட்டு போணுச்சுன்னு சொன்னால் வீடு நெருப்பில் விளையாடக்கூடாது, நெருப்பு பரவுற மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம தூங்கிடக்கூடாது. இது அந்த விளக்குக்கு தான் பொருந்தும். இப்போ நம்ம காலத்தில் உள்ள அந்த விடிலைட்டை கரண்ட்டில் பல்ப் போடுறோம்ல, 0 வால்ட் பல்ப்லாம் போடுறோம், இதை எலி இழுத்துட்டு போகுமா? வெளிச்சத்தை தூங்கினா அந்த பல்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் எலி இதாக செஞ்சிட முடியுமா? அப்போ எலிகள் இழுத்துக்கிட்டு போய் கொளுத்தி விட்டுருங்கிறதுக்கு தான் விளக்கு அணைக்க சொன்னாங்க. இப்போ இருட்டில் படுக்கிறது சுண்ணத்துன்னு சொல்லிடக்கூடாது, இதை மட்டும் வச்சு அப்படி சொல்லணும். இதை மட்டும், நீங்கள் உறங்கும் பொழுது விளக்கை அணைத்து விடுங்கள், இந்த துண்டை மட்டும் ஒருத்தர் அறிவிச்சார்னு வைங்க. அப்போ தூங்கும்போது வெளிச்சத்தில் தூங்கவே கூடாது, இருட்டில் தான் தூங்கணும் அப்படிங்கிறது அதில் வந்துடும் நேரடியாக. ஆனால் அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு எது துணையாக நிற்கிதுன்னு கேட்டால், பின்னாடி சொல்லக்கூடிய அந்த காரணம் என்ன காரணம்னு கேட்டால், எலி தான் காரணம். எலி என்ன செய்யும், அந்த விளக்கே இழுத்துக்கிட்டு போய் கொளுத்தி விட்டுரும்னா, எந்த விளக்கு அது, எந்த விளக்கை இழுத்துட்டு போக முடியும்? எந்த விளக்கு திரியில் எரிகிறதோ அந்த விளக்கைத்தான் இழுத்துட்டு போய் கொளுத்தி விட முடியும். அந்த மாதிரி இதிலேருந்து என்ன சட்டம் எடுக்கலாம்னு கேட்டால், நம்ம வெளிச்சத்திலே தூங்கவே செய்யலாம், லைட்டை போட்டுவிட்டு தூங்கலாம். ஏன்னு கேட்டால் இந்த ஹதீஸுக்கு அது மாற்றம் கிடையாது. இந்த ஹதீஸுடைய நேரடி அர்த்தத்துக்கு மாற்றமாக இருந்தாலும் அந்த காரணத்தோடு பார்த்தோம் என்று சொன்னால் இது ஹதீஸுக்கு மாற்றம் கிடையாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லலை. இப்போ நம்ம பயன்படுத்துகிற நவீன காலத்துடைய விளக்குகளை பற்றி சொல்லவே இல்லை. அது விளக்கு மாத்திரம் இல்லாமல் வேறு எதுனா இதில் வரும் என்று கேட்டால், நீங்கள் தூங்கும்போது விளக்கு அணைத்து விடுங்கிறதுலேருந்து சொன்ன காரணம் இருக்குல்ல, எலிகளால் அந்த வீடுகள் எரிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த காரணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வேறு சில சட்டங்களும் கூட இருக்கலாம். விளக்க விட்டுருங்க, பொதுவாக நம்ம இரவில் தூங்கும் பொழுது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான காரியங்களை செஞ்சுட்டு நம்ம நினைச்சிடக்கூடாது, தூங்கிடக்கூடாது, எல்லா பாதுகாப்பு ஏற்பாடையும் செஞ்சுக்கிறணும். இது விளக்குக்கு சொன்ன விஷயமாக இருந்தாலும் விளக்கு அல்ல பிரச்சனை, நமக்கு வருகிற கேடு தான் பிரச்சனை. அப்போ கேடு தரக்கூடிய வகையில் என்ன செய்யக்கூடாது, நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது. இப்போ அடுப்பில் அந்த காலத்தில் அடுப்பு போடுவாங்க, அடுப்பில் நெருப்பு கங்கோடு போட்டு போயிடுவாங்க. அப்போ நெருப்பு கங்கு இருக்கும் என்று சொன்னால் அது எப்படி டெவலப் ஆகிய சமயத்தில் என்ன செஞ்சிடும், தீப்பற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி கேஸ் அடுப்புகள் இருக்கிறது, அந்த கேஸ் அடுப்புகளை லாக் பண்ணாமல் நம்ம படுத்துட்டோம் என்று சொன்னால் அந்த கேஸுடைய அந்த டீப்பை ஏதாவது கடிச்சு விட்டுச்சுன்னு வைங்க, அந்த மேலிகளி கடிச்சுன்னு சொன்னால் அந்த கேஸ் பயங்கரமாக ஃபார்ம் ஆகி அது ஆபத்தாயிரும். அது கூட இந்த ஹதீஸிலிருந்து சட்டம் எடுக்கலாம். எந்த ஹதீஸு, எலிகள் இழுத்துக்கிட்டு போய் கொளுத்தி விட்டுருங்கிறது இருந்து என்ன வழங்கலாம்னு கேட்டால், நம்ம கேஸ் அடுப்பு வைத்திருந்தோம் என்று சொன்னால் கேஸ் அடுப்பை லாக் பண்ணிடணும். அந்த சிலிண்டர்லேருந்து வெளியே போகிற அவுட்டாக போகிறது தான் என்ன செய்யணும், க்ளோஸ் பண்ணிடணும். அந்த டீப்பை கடித்தாலும் சிலிண்டர்லேருந்து என்ன வராது, கேஸு வெளியே வராது. அப்போ என்ன டீப்பில் தான் கேஸ் வருது, எலி கடிச்சிடும்ல, கடிச்சிருச்சுன்னு சொன்னால் அங்கேருந்து கேஸு கசிய ஆரம்பிச்சின்னு சொன்னால் அப்போ அந்த கேஸ் வரக்கூடிய அந்த வாசலில் கேஸ் வரக்கூடிய ஆரம்ப பாதை எதுன்னு கேட்டால் அந்த சிலிண்டருடைய மூடி தான்.
அதிலே லாக் வச்சுருப்பாங்க. அதை லாக் பண்ணிட்டோம்னு சொன்னால் கேஸ் வந்து என்ன செய்யாது, வெளியே வராது. எலி கடித்தாலும் ஒன்றும் ஆகாது. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறார், சிலிண்டரை வந்து ஆஃப் பண்ணாமல் படுத்து தூங்குறது மார்க்கத்தில் கூடுமான்னா கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். கேட்டால் இது ஆதாரமாக காட்டலாம். எதை காட்டலாம்? இந்த எலியை வந்து ஆதாரமாக காட்டலாம். இது அதுக்கு சொன்னது இல்லை. ஆனால் அதில் அது இருக்குது. என்ன இருக்குது? உனக்கு கேடு தரக்கூடிய விஷயங்கள் தூங்குற முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது உடனே அந்த தீமைகளை நீங்கள் தடுத்துருவீங்க. தூங்குகிற நேரத்தில் வந்துக்கிட்டு ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னால், அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு சொன்னால் உடனே உங்களுக்கு தடுக்க இயலாது. தூங்குகிற நேரம் என்பது நாம் கவனம் இல்லாமல் இருக்கிற ஒரு நேரம், நம்ம கவனிக்க இயலாத ஒரு நேரத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படியான ஒரு நேரத்தில் வந்து எதையாவது பாதிப்பு ஏற்படுமான்னு பார்க்கணும். பாதிப்பு ஏற்படுற எல்லா வாசலையும் நம்ம என்ன செய்யணும்? அடைக்கணும். கதவை கூட லாக் பண்ணிட்டு தான் தூங்கணும். பகலில் வந்து லாக் போட்டு வச்சிக்கணும் அவசியம் கிடையாது. உள்ளே நம்ம நடமாடிக்கிட்டு இருப்போம், யாரை வந்தால் போனாலும் பார்த்துக்கிடுவோம். இரவில் வந்து நம்ம வந்து தூங்கிட்டோம் என்று சொன்னால் யாரும் வருவது நமக்கு தெரியாது. அப்போ டோரை லாக் பண்ணிட்டு தான் தூங்கணும். அதை இதிலேருந்து விளங்கலாம். அந்த சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்கணும்னு விளங்கலாம். அதே மாதிரி வந்து மோட்டரை போட்டு விட்டு நம்ம போட்டு தூங்கிடக்கூடாது. நம்ம தூங்கிட்டோம்னு சொன்னால் தண்ணி டேங்க் நிறைஞ்சி வலிஞ்சு போயிடும். அந்த மாதிரியான தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். தண்ணி மோட்ரு போட்டால் இதெல்லாம் இதுலேருந்து எடுக்கலாம்டா. எது எடுக்கலாம்? எலிகள் வந்து இந்த மாதிரி செஞ்சிருங்கிற, வீடுகளை கொளுத்தி விட்டுரும் என்கிற அந்த ஒரு சொல்லில் இருந்து எலி மேற்றா மட்டும் இது இருக்க வேண்டியதில்லை. இஸ்லாத்துடைய கான்செப்ட் இதில் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் வந்து இருக்கிறது. பாதுகாப்புக்கு உள்ள விஷயங்கள் இருக்கிறது. இஸ்லாம் இந்த பாதுகாப்பில் கவனம் செலுத்துகிறது. அப்போ பாதுகாப்பில் கவனம் செலுத்துகிறேன். அதே மாதிரி வந்து மொட்டை மாடியில் துணிகளை காய போட்டுட்டு நீங்கள் தூங்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் மொட்டை மாடி கேட்டுன்னு களவாண்டு போயிடுவான். அப்படி போகக்கூடாது. ஏன்னா இரவில் நீங்கள் தூங்குகிற நேரத்தில் வந்து எது நடந்தாலும் உங்களால் வந்து தடுக்க முடியாது. முத்தி போன பிறகு தான் உங்களுக்கு அந்த தெரியவே வரும். அதனால் வந்து அந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருங்க என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு இதை சொன்னாலும் நம்ம எதெல்லாம் வழங்கணும்? அனைத்தையும் சேஃப்டியாக வச்சுக்கிறணும். இரவில் தூங்க போகும் பொழுது எல்லாத்தையும் கவனிக்கணும். தூக்கத்திற்கு பிறகு என்னமாவது ஏற்படுமா ஏற்படாதா? அப்போ இதுதான் கேஸ் முன்னில் சிந்திக்கிறது. சொன்னது எளிய பற்றின விஷயம். இன்னும் சொல்லப்போனால் எதை டைரெக்டாக சொன்னாங்களோ அது இல்லைன்றே பாய்க்கிறோம். அதாவது தூங்கும்போது விளக்கு அணையுங்கள்ங்கிறது நேரடியாக சொல்லப்பட்டது. அது இல்லை, அப்படி அவசியம் இல்லை. தூங்கும்போது விளக்கு அணைக்கணுங்கிறது கிடையாது. விளக்கு அணைக்காமல் இருக்கலாம்னு சட்டம் எடுக்கிறோம்ல. அப்போ அதே நேரத்தில் வந்து அந்த விளக்கு இருந்தால் இப்போ வைக்கக்கூடாது தான். நீங்கள் வந்து திரியில் விளக்கு, அது மாதிரி மண்ணெண்ணெய் விளக்கு, ஒரு திரியை போட்டு வைக்கக்கூடிய தீயில் எரியக்கூடிய விளக்குகள் இருந்தால் அதுகள் இப்போ வைக்கக்கூடாது. இப்போ இந்த காலத்தில் யாரும் வைக்கிறதில்ல. வேணால் கிராமங்களில் இருக்கும். கிராமத்தில் உள்ளவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த விடி லைட்டுன்னு சொல்லி என்ன செய்யணும், அந்த திரியில் ஏற்ற விளக்கை வைக்கக்கூடாது. அந்த மெத்தடில் இருந்தால் மீதி உள்ள விளக்குகளுக்கு அது கட்டு. அப்போ இந்த ஒரு ஹதீஸில் இருந்து எத்தனை சட்டம் நம்ம எடுக்க முடியுது. இதெல்லாம் அதில் சொல்லப்பட்டதெல்லாம் சொல்லப்படலை. அதிலிருந்து விளங்கப்பட்டது. சொல்லப்பட்டது இவ்வளவு தான். அதிலிருந்து விளங்கப்படுறது இதெல்லாம் விளங்க முடியுமா முடியாதா? எதுக்கு சொன்னாங்கன்னு காரணம் எதுக்கு இதை சொன்னாங்க? எலியில் திருவந்தால் அந்த எலினால் மட்டும்தான் வரக்கூடாதுன்னு அர்த்தமா? எந்த தீங்கு வரக்கூடாதுன்னு அர்த்தமா? எந்த தீங்கு வரக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனை யாருக்கு இருக்கிறதோ அவர் தான் இதை பற்றியும் பேசுவார், இதுலேயும் கவனம் செலுத்துவார். அப்போ இதில் கவனம் செலுத்தி இதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது நம்ம அந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது. இப்படி தான் ஒன்றிலிருந்து ஒன்றை விளங்குறதுங்கிறது வந்து இதை கேஸுன்னு தனியாக உடைக்கிறேன், தனியாக பிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. இதில் தான் இப்போ அது இருக்குது. இதில் தான் அடங்கி இருக்கணும். என்ன இருக்கணும்? இதுலேருந்து யார் சொன்னாலும் இது மறுக்க வேணாச்சு. இது நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் எல்லாருடைய அறிவும் ஏற்றுக்கொள்ளணும். ஆமாம், அந்த திரிவை அடுத்த வீட்டை கொளுத்துறது தானே காரணமாக சொல்கிறாங்க. அப்போ நமக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் தூங்கிடக்கூடாது. தூங்குவதற்கு முன்னாடி நமக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாசல் புறத்தையும் அடைக்கணும்னு அதில் அடங்குதா இல்லையா? தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நமக்கு என்னென்ன இரவில் நம்ம கவனம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் வந்து என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் என்பதை என்ன செய்யணும்? அதை கவனித்து அந்த வாசலாம் அடைக்கணும். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? விளங்கி கொள்ள முடிகிறது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இது அடிக்கடி உங்களுக்கு சொன்ன விஷயந்தான். என்ன விஷயம்? அதாவது கல்லா ரப்புக்க, இது 17வது சூறாவில் 23வது வசனம். இதில் அல்லாஹ் சொன்னது ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் சொன்னதுக்கு மேலே நம்ம விளங்கக்கூடியதும் இருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறான் அல்லாஹ்? கல்லா ரப்புக்க,
அல்லாஹ் வந்து கட்டளை எடுக்கிறான், அல்லாண்டா தீர்ப்பளிக்கிறான். அல்லாஹ் தாபுது இல்லா ஐயாஹு, அவனை தவிர நீங்கள் வணங்கக்கூடாது யாரையும். அல்லாஹ் தாபுது அகதன் நான் வச்சுக்கிறேன்னு, அல்லாஹ் தாபுது அகதன் இல்லா ஐயாஹு, அவனை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் வந்து தீர்ப்பளிக்கிறான். ஒபில் வாலிதனி ஹசானன், பெற்றோருக்கு வந்து நல்லது செய்ய வேண்டும் என்று கட்டளை எடுக்கிறான். இம்மா எவ்வளோகன்ன இந்த கல் கிபர, உம்மிடத்தில் இருக்கும் பொழுது முதுமையை அடைந்து விட்டால், அகதுஹுமா அந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள், பெற்றோர்களில் தாயோ தந்தையோ, அவு கிலாஹுமாவில் ரெண்டு பேருமோ வந்து முதுமை அடைந்து விட்டால், பலா தக்குல்லஹுமா உஃபின், அவங்கள சி என்று சொல்லாதே. உஃப்னா சீன்னு சொல்கிறது, சீங்கிறதுக்கு உள்ள சொல்லு உஃபுங்கிறது, உஃப் என்று சொல்லாதே. ஒலா தன்ஹர்ஹுமா, அவங்கள விரட்டாதே வெறுக்காதே. ஒ குல்லஹுமா கவுலன் கரீமா, மரியாதையான சொல்லை அந்த ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லு. கரீம்னா மரியாதை, மரியாதையான சொல்லு. ஒ குல்லஹுமா, அந்த ரெண்டு பேருக்கு நீ சொல்லு. கவுலன் கரீமா, மரியாதையான சொல்லையே சொல்லு அப்படின்ட்டு இதில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதில் சொன்னது என்னென்னு நல்லா விளங்கிருச்சு, இதுதான் நல்லா சொல்லுகிறான்னு சொல்லி. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், உங்கள் பெற்றோரை சி என்று சொல்லக்கூடாதுன்னு வருது. உலா தக்குல்லஹுமா உஃபின், ரெண்டு பேரையும் சீன்னு சொல்லக்கூடாது. அப்போ சீன்னு சொல்லக்கூடாது, விரட்டக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி வேறு அவங்கள பட்டியை போடலாமா? பட்டினியே போடக்கூடாதுன்னு இதில் வரல. சீன்னு சொல்லாமல் 3 நாளைக்கு சாப்பாடு கொடுக்காம வைக்கலாமா பெற்றோரை? வைக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலை. அதே மாதிரி வந்து அவங்கள அடிக்கலாமா? சீதானே சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறது. மண்டல் 2 தட்டலாமான்னு கேட்டால் தட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு என்ன ஆதாரம்னா இதைத்தான் சொல்லுவோம். ஏன் சீன்னு சொல்லக்கூடாதுன்னு இப்படி அடிப்பணி? அப்போ ஒரு விஷயத்தில் வந்து ஒன்றிலிருந்து ஒன்றை விளங்குவதாக இருந்தால், கீழே உள்ள ஒரு அடித்தளமான ஒரு விஷயத்தையே செய்யக்கூடாது என்றால் பெரியது செய்யலாமா? சின்ன இடைஞ்சலை செய்யக்கூடாது என்று சொல்லப்படும் என்று சொன்னால் பெருசு எப்படி செய்கிறது? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கிற துன்பத்திலே சின்ன துன்பம் வந்து சீங்கிறது தான். சீன்னு சொன்னால் வலிக்காது, ரத்தம் வராது, பெரிய அளவில் காயப்படாது. சீங்கிறது எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டும் அதில் கிடையாது. சீ என்பதில் வேறு ஏதாவது வார்த்தைகள் மூலமாக சொன்னால் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டு ஏதாச்சும் இருக்கும். அப்போ எந்த ஒரு குறிப்பிட்ட குற்றச்சாட்டும் கிடையாது, சும்மா வெறுப்பை மட்டும் காட்டக்கூடிய தன்மை தான் இருக்கிறது. இது வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கிறதுலையே ரொம்ப சின்ன ஒரு துன்பம். இது செய்யக்கூடாது, சின்ன துன்பம் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுமானால், பெரிய துன்பம் செய்யக்கூடாது என்பதற்கு அது ஆதாரமாக காட்டமாக காட்டக்கூடாதான். சின்னதை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டால் சின்னதே செய்யக்கூடாது என்றால், ஆனால் பெரியது செய்யக்கூடாது என்றால் சின்னது செய்யலான்னு அதுக்கு தடை வராது. என்ன உங்கள் தகப்பனார் கொலை செய்யாதேன்னு வருது, சீன்னு சொல்லாதுன்னு அதில் வராது. கொலை தான் செய்யக்கூடாது, சீ சொல்லலாம். ஏன்னு கேட்டால் அது கொலை செய்தல் என்பது வந்து பெருசு, பெருசு தான் செய்யக்கூடாதுன்னு வந்திருக்கிறது. சீன்னு சொல்கிறது சின்னது, இதை 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 கட்டுப்படுத்தாது. அப்போ சின்னது செய்யக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டால் பெருசுலாம் அதில் அடங்கிடும். பெருசு செய்யக்கூடாது என்று பெரிய பாவம் செய்யக்கூடாது, பெரிய தீங்கு செய்யக்கூடாது அப்படின்ட்டு வந்தால் என்ன இருக்குது? ஒருத்தன் சொல்கிறான், நீ வந்து 1 லட்ச ரூபாயை களை வாங்காத அப்படின்னா 1 லட்ச ரூபா தான் களை வாங்கக்கூடாது, கீழே களை வாங்கலாம். 1 பைசா கூட களை வாங்காதுன்னு சொன்னால் எவ்வளோ பண்ணக்கூடாது, 1 லட்சம் பண்ணக்கூடாது, 10,000 பண்ணக்கூடாது. அப்போ அந்த மாதிரியாக வந்து அந்த விளங்குகிற முறை என்னன்னு கேட்டால், ஒரு சிறிய ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று உங்களுக்கு தடுக்கப்படும் என்று சொன்னால் அந்த தடை சிறிய காரியத்துக்கு மட்டும் உள்ளது அல்ல. ஆனால் நேரடியாக வந்து அது மட்டும்தான். இதுக்கு அர்த்தம் அவ்வளவுதான். வலா தக்குல்லஹுமா உஃபின் என்றால் உஃபு சொல்லாத, சி சொல்லாதன்னு தான். அப்போ சி என்று சொல்லக்கூடாதுங்கிறது தான் நேரடி அர்த்தம். இதுதான் மனிதன் வந்து பெற்றோருக்கோ மற்றவருக்கோ செய்கிற தீமையிலேயே சின்ன தீமை. இந்த சின்ன தீமை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான்னு சொன்னால், பெற்றோருக்கு வந்து நோவினை தரக்கூடிய பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்கிறது, அவங்கள கஷ்டப்படுத்துறது, அவங்கள புண்படுத்தும் விதமான வேறு வார்த்தைகளை கொண்டு பேசுவது, அவங்களுடைய உணவு உடை போன்ற வகைகளில் வேணுமென்ற சக்தி இருந்தும் என்ன செய்கிறது, வேணுமென்ற குறைவு வைக்கிறது, வீட்டுக்குள்ளே சேர்க்காம அவர் மலைஜலம் கழித்து நாத்தமாக்குறாங்க வீட்டை அப்படின்னு சொல்லி வீட்டு வாசலில் கொண்டாந்து போடுறது, திண்ணையில் கொண்டாந்து போட்டுருவாங்க. அந்த இவன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மழை ஜலத்தையெல்லாம் அவங்க க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி இவனை வளர்த்தாங்க. அது இல்லாமல் என்ன செய்கிறான்னு கேட்டால் பொண்டாட்டி சொல்ல கேட்டுட்டு போய் தாய் தந்தையரை தெருவில் போட்டுருவாங்க. அது வீட்டில் இருக்கும்போது அதில் பட்டிலே மழை ஜலம் கழிச்சிட்டு இருக்கும்போது அந்த வாடகை வந்து தாங்க முடியாது.
அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன செய்வான்னு கேட்டால், நீ வாசலில் படுத்துக்க என்று கொண்டு போய் அவங்கள கொண்டு போய் போட்டுறான். இது செய்யலாமான்னு கேட்டால் இது செய்யக்கூடாது. எதை வச்சு ஆதாரம் காட்டினா இது ஒன்றே நமக்கு போதும். சி சொல்லக்கூடாதுன்றது என்ன, அதை விட பெரிய வேலையெல்லாம் செய்கிறீங்க. அப்போ இதில் சொன்னது சி என்று சொல்லாது, அவ்வளோதான். சொல்லாதது அதுக்கு மேலே உள்ள எதையும் செய்யாத, எதை வேண்டாலும் எடுத்துக்கொண்டு அது குறைந்தபட்ச தீமை செய்யக்கூடாது, குறைஞ்சபட்ச துன்பம் கொடுக்கக்கூடாது என்று சொன்னால், அந்த துன்பத்தில் இதுக்கு மிஞ்சினது எதெல்லாம் இருக்கிறதோ இதுக்கு கீழே உள்ளதுன்னா கட்டுப்படுத்தாது. இதுக்கு கீழே ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேல் நிலையில் உள்ள எந்த ஒரு தீங்கையும் நம்ம என்ன செய்யக்கூடாது என்று நம்ம இதிலேருந்து விளங்குகிறோம். அந்த விளங்குனது இதில் உள்ளதா, நம்ம கையில் மடியில் போட்டு விளங்குனதா, இதில் அடங்குமா அடங்காதான்? இதை நீங்கள் சொன்னால் நான் சொன்னால் அடங்கும்ல. அல்லாஹ் சொல்கிறத விட்டுருவோம். மனுஷனுக்கு பேசுகிறோம். அப்போ இப்படி தானே வழங்குவோம். இதை ஒரு மனிதன் என்ன செய்கிறான், அவனை இந்த மாதிரி சின்ன விஷயம் கூட செஞ்சிடாதப்பா, அதை தலையில் கூட தட்டிடாத அவனை அப்படின்னு சொன்னோம்னா, அவன் பெரிய அறுவாள் எடுத்து வெட்டலாம்னு எடுத்து வருமா? மனுஷன் சொல்கிறது என்ன விளங்கிடுவோம். அவன் சொன்னதுக்கு இதான் இந்த அர்த்தத்தில் அவன் சொல்கிற வார்த்தை வேண்டுமானால் அவனை இந்த மாதிரி சின்னதை குறிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அது எந்த அர்த்தத்தில் அவன் சொல்லுகிறான்னு கேட்டால், அவனுக்கு ஒன்றுமே செய்யாத என்பது தான் சொல்கிறான். ஒரு சின்ன பையில் ஒரு பெரிய பையை அடிக்கிறான்னு வைங்களேன், அடிக்குமே என்ன செய்யணும், ஏன்னா அவன் தலையில் அவன் அடிக்காடான்னு சொல்கிறான். அப்போ அடிக்காதுன்னு தடுத்துட்டார். அடிக்கத்தான் தடுத்தார்னு சொல்லி அறுவாள் எடுத்து வெட்டலாமா? அடிக்க தடுத்தாருன்னா வெட்டுறதுக்கு தடையில் இருக்க தானே செய்யுது. அப்போ இதுக்கு வகி வழங்கணும்னு அவசியம் கிடையாது. இது அந்த மொழியிலேருந்து வழங்கக்கூடிய மூளையை சிந்தனை எல்லாத்துக்கும் நல்லா கொடுத்துருக்குறான். அல்லாஹ் சொல்வதற்கு மட்டும் உள்ள விஷயமாக இருந்தால் தான் வகி எதிர்பார்க்கணும். எல்லாருடைய பேச்சுக்கும் உள்ள விஷயமா இருந்தால் அதை விளங்குறதுக்கு என் வகி எதிர்பார்க்க. இதை நான் சொன்னால் அப்படி தானே விளங்குவீங்க, நீங்கள் சொன்னால் அப்படி தானே விளங்குவீங்க, யார் சொன்னால் அப்படி தானே விளங்குவீங்க. யார் ஒருத்தன் ஒரு சின்ன விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறானோ அதில் என்ன செய்கிறது, பெரிய விஷயமே செய்யக்கூடாது அப்படின்னு தான் நம்ம என்ன செய்வோம், வழங்கி கொள்வோம். அப்போ சின்ன பிழை செய்யக்கூடாது சொல்கிற எல்லா இடங்கள்லையுமே பெரிய பிழை செய்யக்கூடாது என்று அடங்கும். மனிதருடைய எல்லாருடைய பேச்சுக்கள்லையும் அடங்கும். அப்படிங்கும் பொழுது அதில் நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டால், இது அதில் அடங்கி இருக்கிற கருத்து, அதில் சொல்லப்பட்ட கருத்து இல்லாவிட்டாலும் அதில் அடங்கி இருக்கிற கருத்து என்று விளங்க மாட்டோமா? விளங்குவோம். அப்போ ஃபலா தக்குல்லஹுமா உஃபின்கிற இந்த ஒத்த சொல்ல வச்சுக்கிட்டு பெற்றோருக்கு செய்கிற அனைத்து கொடுமைகளையும் தடை செய்யலாம். அல்லாஹ் தடுக்கிறான் என்று சொல்லலாம். தடை நம்ம என்ன தடை செய்கிறது? அல்லாஹ் அதையெல்லாம் தடுத்திருக்கிறான். எங்கே தடுத்திருக்கிறான்னு கேட்டால், இங்கே தான் தடுத்திருக்கிறான், இதில் தான் இருக்குது என்று சொன்னால் அது என்ன புதுசாக ஒரு ஆதாரமாக, அது தனி கியாஸாக இதில் உள்ளதா? இந்த வசனத்தானே காட்டுறிய. அப்போ இந்த வசனத்திலிருந்து உள்ள விளக்கம் தானே தவிர நம்மளாக சொந்தமாக சொன்னோங்கிறது வராது. அப்போ முதல் அடிப்படை ஒன்று, சின்ன விஷயங்களே கூடாது என்ற எங்கெல்லாம் வருகிறதோ அங்கேயெல்லாம் அதை விட பெரிய விஷயம் செய்யக்கூடாது. சின்ன விஷயங்கள், சின்ன துன்பங்கள், சின்ன கஷ்டங்கள் கொடுக்கக்கூடாது என்று வந்தால் என்ன செய்யணும், அதை விட பெரிய கஷ்டங்களை கொடுக்கக்கூடாது என்கிற கருத்து அதில் அடங்கியிருக்கும். குர்ஆனாக இருந்தாலும் அடங்கியிருக்கும், என்னுடைய உங்களுடைய யாருடைய பேச்சாக இருந்தாலும் அடங்கியிருக்கும். இதை நம்ம விளங்கிக்கிறணும். இது 17:23 நம்ம இதை விளங்குகிறோம். அதே மாதிரி இதையும் உங்களுக்கு பல தடவை சொன்ன விஷயந்தான். என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா யக்லி என்ன ஹக்கமுன் பைன இஸ்னைனி, எந்த ஒரு நீதிபதியும் இருவருக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கக்கூடாது. ஒஹுவ கல்பான், அவன் கோபமாக இருக்கும் நிலையில். ஒரு மனுஷன் சரியான கோபத்தில் இருக்கிற நிலையில் 2 பேருக்கு மத்தியில் உள்ள ஒரு பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பளிக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றது புகாரியில் 6739வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தை தான் முக்கியம். லா யக்லு என்ன ஹக்கமுன், ஹக்கம் என்றால் முடிவு சொல்லக்கூடியவன், ஹாக்கிம் என்பது ஹக்கம் என்றும் சொல்வார்கள். லா யக்லு என்ன ஹக்கமுன், எந்த ஒரு நீதிபதியும் தீர்ப்பளிக்கக்கூடாது. பைன இஸ்னைனி, இருவருக்கு இடையில். 2 பேருக்கு மட்டும் தீர்ப்பு அளிக்க முடியும். ஒருத்தனுக்கு இப்படி தீர்ப்பளிக்கிறது, கொடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்துக்கள்னால் 2 பேர் தான் இருப்பாங்க குறைஞ்சபட்சம். பைன இஸ்னைனி, இருவருக்கு இடையில் எந்த ஒருவனும் தீர்ப்பளிக்கக்கூடாது. கோவ கலுபான, அவன் கோபமாக இருக்கும் நிலையில். அப்போ கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்கக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இதில் காரணத்தை சொல்லலை. சிலதில் காரணம் சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க?
எலிக்கு வந்து காரணத்தை சொல்லிவிட்டாங்க. என்ன சொன்னாங்க? எரிச்சு விட்டு போயிடும், இது விளக்கு அணைக்கிறதுக்கு காரணத்தை சொல்லிவிட்டாங்க. காட்டு கழுதைக்கு காரணத்தை சொல்லிவிட்டாங்க. இதில் வந்து காரணம் சொல்லலை, தீர்ப்பளிக்கக்கூடாதுன்ட்டாங்க. கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்காதுன்ட்டாங்க. காரணம் சொல்லாட்டாலும் இந்த காரணம் நமக்கு விளங்குதா விளங்கலையா? காரணத்தை சொல்லாட்டாலும் நமக்கு காரணம் விளங்கும். இதிலேருந்து என்னவெல்லாம் நம்ம புரியலாம் என்றால், இது எதுக்கு சொன்னாங்க? இபாதத்துகளில் கியாஸ் பண்ணக்கூடாது. இபாதத்தில் இப்படி கையை உயர்த்தினார்கள், எதுக்கு உயர்த்தினார்கள்னா பேசவே கூடாது. உயர்த்தினார்கள் அவ்வளவுதான். நெஞ்சில் கை கட்டினார்கள்னா அவ்வளவுதான், நிறுத்திக்கிறணும். இது அல்லாமல் அறிவுரைகளுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால் காரணத்தை பார்க்கணும். அது ஒரு காரணத்துக்கு சொல்லப்பட்டதா, அது சும்மா வணக்கமாக சொல்லப்பட்டதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்து சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்கன்னு சொன்னால் அதில் எல்லாம் போய்கிட்டு என்ன செய்ய முடியாது. இது எதற்கு சொன்னார்கள்னு எடுக்கக்கூடாது. எதற்கு சொன்னார்கள்னு நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய கட்டளை நம்ம செய்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை செய்கிறோன்னு வந்துடும். இபாதத்துகளுக்கு அப்படி எந்த இபாதத்துலையும் கியாசு கிடையாது. விளங்குதா? இபாதத்துனா அப்படி தான். இபாதத்து இல்லாமல் ஹலால் ஹராமு மற்ற விஷயங்கள், அறிவுரைகள், ஏவல் விளக்கல்கள் நிறைய இருக்கிறது. அந்த விஷயங்கள் எல்லாம் அது ஒரு ரீசனோடு தான் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை சொல்கிறதா இருந்தால் அது ஒரு காரணத்தோடு தான் சொல்லுவாங்க. அனைத்துக்கும் ஒன்றுக்கும் போட்டு சட்டம் சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம இதில் என்ன வழங்குறோன்னு கேட்டால், கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னது காரணம் என்ன? நம்முடைய ஒரு சாதாரண ஒரு ரசூலுல்லாஹ் சொல்லலன்னு வைங்க, நானே சொல்கிறேன், நீங்களே இதை சொல்கிறீங்கன்னா எதுக்கு சொல்லுவோம்? ரசூலுல்லாஹ் சொன்னது விட்டுருவோம். ரசூலுல்லாஹ் சொல்லலை, நான் சொல்கிறேன். இப்போ அதில் நீங்கள் சொல்கிறீங்க கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிச்சிடாடா அப்படிங்கிறீங்க. எதுக்காக இதை சொல்லுவோம்? நம்முடைய பொது அறிவு என்ன சொல்லுது? கோபமாக இருக்கும் பொழுது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஆத்திரம்னா கோபம், கோபக்காரனுக்கு புத்தி மட்டும்தான், புத்தி கம்மியாக போயிடும். அப்போ ஆத்திரத்தில் வந்து நம்ம வந்து அந்த ரெண்டு பேருடைய விஷயத்தை வந்து ஒழுங்காக விசாரிக்க மாட்டோம், ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு அதை வந்து கேட்க மாட்டோம். அதில் வந்து சரியான முறையில் ரெண்டையும் கேட்டால் தானே தீர்ப்பளிக்குவோம். அந்த கோபத்தில் என்னவாகும்னு கேட்டால் அந்த வந்து எல்லாமே போயிடும், சிந்தனையெல்லாம் மழுங்கிடும். அந்த கோபம் தான் நிற்கும். அந்த கோபத்தின் நேரத்தில் வந்துக்கிட்டு நீ தீர்ப்பளிக்க என்ன செய்யணும்? இப்போ நான் தீர்ப்பளிக்கலை, ஒத்தி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீ நிதானமாக நார்மலுக்கு வந்த பிறகு தீர்ப்பளிக்க சொன்னதுக்கு என்ன காரணம்? கோபத்தில் ஒழுங்காக செய்யுமா, தீர்ப்பு சரியாக இருக்காதுங்கிறது எனக்கு காரணம். கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்காதன்னா கோபத்தில் தீர்ப்பு சரியாக இருக்காது. கோபத்தில் சொல்லப்படக்கூடிய தீர்ப்பு வந்து சரியான முறையில் இருக்காது, சரியாக ஆய்வு செய்யுமா, இதான அர்த்தம். அப்போ எந்தெந்த காரியங்கள் எல்லாம் வந்து இந்த நிலை ஏற்படுத்துமோ, சரியான தீர்ப்பு வழங்குவதற்கு தடை அணிக்குமோ, அது எல்லாத்தையும் இது எடுக்கும். இதை ரசூலுல்லாஹ் அதை சொல்லாட்டாலும் சரி, இதுக்குள்ளே அது அடங்கி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னது இவ்வளவு தான், சொன்னது இவ்வளவுன்னு சொன்னாலும் அதில் என்ன அடங்கி இருக்கிறது? தீர்ப்பளிப்பதை எதெல்லாம் பாதிக்குமோ, சரியாக பார்க்க மாட்டான்னு இருக்குமோ, அது பூராத்தையும் என்ன செய்யும்? இது வந்து அவனை பாதிக்கும். சரியான பல்லு வலியில் உட்காந்துட்டு வழக்கு கேட்கலாமா? அவன் எப்படி கேட்பான்? இவனுக்கு சரியாக ரிசீவ் பண்ண இயலாது. பாத்ரூம் மூத்திரத்தை அடக்கிக்கிட்டு இருக்கிறான், அந்த வழக்கை விசாரிக்கலாமா? எப்படா முடிப்பாங்க, சீக்கிரம் முடிக்கிறான்னு சொல்லி தான் நிற்பானே தவிர அதை வந்து உள்வாங்க மாட்டான். அப்போ மூத்திரத்தை அடக்கி கொண்டு கடுமையான தலைவலி, கடுமையான ஜுரம் பாதிக்கிற அளவுக்கு விஷயத்தை வந்து ரிசீவ் பண்ணுவதற்கு தடையாக இருக்கும் அளவுக்கு சில நோய்கள், சில துன்பங்கள் அது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், சில கிளைமேட்டுகள் கூட என்ன செய்யும்? சரியான குளிர் நட்டுக்குது, வெட்டத்துக்கிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி வரல, அது திடீர்னு கரண்டு போயிடுச்சு, வேத்து கொட்டுது, ஏசிலே இருந்து பழகிட்டாங்க. அந்த நேரத்தில் வழக்கை விசாரித்தான்னு சொன்னால் எப்படா முடிப்போம் தானே பார்ப்பான். அதெல்லாம் இதில் எடுக்கும். அதாவது தீர்ப்பளிப்பதற்கு தடையாக இருக்கிற அனைத்துக்குமே இது பொருந்தும். ஆனால் சொன்னது இது மட்டும்தான். சொன்னது எது மட்டும்தான்? கோபமாக இருக்கும்போது ரெண்டு பேருக்கு மத்தியில் தீர்ப்பளிக்காதே, இது சொன்னது. சொல்லாவிட்டாலும் அதில் உள்ளது என்ன? சரியான தீர்ப்பு வழங்குவதற்கு தடையாக இருக்கிற எதையும் செய்யக்கூடாது. தடையாக இருக்கும் நிலையில் எந்த தீர்ப்பும் நீ சொல்லக்கூடாது. எதெல்லாம் நீ சரியாக தீர்ப்பளிப்பதற்கு தடையாக இருக்குமோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீ வந்து தீர்ப்பளிக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். அப்போ நமக்கு ஏற்படாத எந்த ஒரு விஷயத்தை இருந்தாலும் தீர்ப்பு கரெக்டாக கொடுக்கணும். மேட்ரு அவ்வளோதான். தீர்ப்பு கரெக்டாக கொடுக்குறத கோபம் மட்டும்தானே தடுக்கும்? கோபமும் தடுக்கும். கோபத்தை போல தடுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கிறது. அப்போ இப்படி நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் அது விளங்கிக்கிறணும்.
இது இந்த காரணங்கள் இதில் சொல்லப்படாட்டாலும் காரணம் பளிச்சென்று மக்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கணும். ஆமாம், இதுக்கு தான் சொன்னாங்க, நல்லா தெரியுது இல்லைங்க, ஏன் கோபத்தில் தீர்ப்பளிக்க வேணான்னு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவானா இல்லையா? ஒரு அறிவாளி அறிவை தந்திருக்கிறான், அறிவாளிகளுக்கு போனால் இது விளங்குறது, அந்த மாதிரி உள்ளதுன்னு விளங்கிக் கொள்ளணும். இது மாதிரி உள்ள விஷயங்களை இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த சில ஹதீஸுகளை வைத்தே உங்களுக்கு சொல்லிட்டோம்னு சொன்னால் நீங்களே என்ன செய்வீங்கன்னா, ஒரு ஹதீஸை எடுத்துக்கிட்டு இதில் எப்படிலாம் ஆய்வு செய்யலாம், எப்படி நம்ம சிந்திக்கலாம், சிந்தித்து விளங்குற விஷயங்கள் ஏதாவது இருக்குதா? இபாதத்து கூட செய்யக்கூடாது. ரமலான் நோன்பு கடமைன்னா ரமலான் நோன்பு கடமை, ஏன் 11 மாதத்துக்கு இல்லைன்னா யோசிக்கக்கூடாது. 11 மாதத்துக்கு இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். அந்த வணக்கத்தை விட்டுட்டு வணக்கம் இல்லாத விஷயங்களில் இந்த மாதிரி சிந்தித்து எடுக்கிறதுக்கு பேர் கியாஸ். இது பற்றி கூடுதல் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.